நோயோ விஷஜுரம். இதில் நோயாளியின் அறையில் குடத்தில் தண்ணீரும் புளி ஊறுகாயும் உள்ளன. நோயாளி குணமடைய வேண்டுமானால் முதலில் அவனை அந்த அறையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். உலகியல் மனிதன் ஜுர நோயாளி. போகப் பொருட்கள்தான் தண்ணீர் குடம். இன்ப நாட்டம்தான் தாகம். ஊறுகாயை நினைத்தாலே நாக்கில் நீர் ஊறுகிறது. அதை அருகில் கொண்டு வரக்கூட தேவையில்லை. இத்தகைய பொருள் கூட வீட்டில் உள்ளது. அதுதான் பெண்ணின் உறவு. எனவே தனிமை சிகிச்சை வேண்டும். விவேகமும் வைராகியமும் பெற்ற பிறகே இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். வாழ்க்கைக் கடலில் காமம், கோபம் முதலான முதலைகள் உள்ளன. மஞ்சளை உடம்பில் பூசிக்கொண்டு நீரில் இறங்கினால் முதலைகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. விவேக வைராகியம்தான் மஞ்சள். உண்மை, உண்மையற்றது இவற்றை பகுத்தறிவதே விவேகம். இறைவனே உண்மை. அவரே நிலையானவர். மற்றவையெல்லாம் உண்மையற்றவை, நிலையற்றவை, 2 நாட்களுக்கே இருப்பவை. இந்த உணர்வும் இறைவனிடம் அனுராகமும் வேண்டும். அவரிடம் ஈர்க்கப்பட வேண்டும். அன்பு வேண்டும். கோபியர் கண்ணனிடம் இத்தகைய ஈர்ப்பை பெற்றிருந்தார்கள். ஒரு பாட்டு கேள். காட்டின் நடுவே கனிவாக கண்ணன் ஊதும் குழலோசை வீட்டில் புகுந்து விளையாட விண்ணில் மிதந்து வருகிறதே. வழியில் விமலன் காத்திருப்பான் மழைமா முகிலை நேரெதிரே. விழிகள் குளிரக் காணாமல் வீணே காலம் கழிப்பேனோ. பெருகும் மதுரை இசை கேட்டும் பேசாதிருந்தீர் தோழியரே. மருவும் பெருமான் எழில்காண வருவீர் என்னைத் தொடர்வீரே. மாயோன் என்றால் பொருளில்லா வார்த்தையென்றே மதிக்கின்றீர். ஓயா இதயத் துடிப்பாகி ஒளிர்வான் இறைவன் என்னுள்ளே. கண்ணன் குழலை நீங்களெல்லாம் காதால் மட்டும் கேட்கின்றீர். எண்ணம் முழுதும் இசை பாய எழியேன் உயிரும் சிலிர்க்கின்றேன். வருவாய் ராதா நீ இல்லா மலர்ப்பூம் பொழிலும் பொழிலாமோ. விரைவாய் எனவே வேங்குழலோசை மீண்டும் என்னை அழைக்கிறதே. நீர் பொங்கும் கண்களுடன் இந்த பாடலை பாடிய குருதேவர் கேசவர் முதலிய பக்தர்களிடம் கூறினார். ராதையையும் கிருஷ்ணனையும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய இந்த ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுக்காக இத்தகைய ஏக்கம் வருவதற்காக முயற்சி செய்யுங்கள். மன ஏக்கம் இருந்தால் போதும் இறைவனை அடைய முடியும். கங்கையில் நீரிறக்கம் தொடங்கியது. கப்பல் கல்கத்தா நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. ஹவுரா பாலத்தை கடந்து கம்பெனியின் தோட்டமும் தெரிந்தது. இன்னும் சிறிது தூரம் செல்லுமாறு கேப்டனுக்கு கூறப்பட்டிருந்தது. கப்பல் எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. அவர்கள் தங்களை மறந்து குருதேவரின் அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். நேரம் எப்படி போகிறது என்பதே யாருக்கும் தெரியவில்லை. தேங்காய் துருவல் கலந்த பொரி கொடுக்கப்பட்டது. அனைவரும் தங்கள் ஆடை நுனியில் சிறிது வாங்கி உண்ணலாயினர். அங்கே ஆனந்தச் சந்தைதான். பொரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் கேசவர். கேசவரும் விஜயரும் அப்போதும் ஒருவரை ஒருவர் தவிர்ப்பதை குருதேவர் கவனித்தார். அவர்களின் மனக்கசப்பை நீக்கி இருவரையும் மீண்டும் நண்பர்களாக்க திருவுளம் கொண்டார். உயிர்களின் இன்பத்தில் இன்பம் அடைபவர் அல்லவா அவர்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேசவரிடம் கூறினார். இதோ பாருங்கள், இங்கே விஜயர் வந்துள்ளார். உங்கள் சண்டை சிவனுக்கும் ராமனுக்கும் நடந்த சண்டை போல் உள்ளது. சிரிப்பு. ராமனின் குரு சிவன், சிவனின் குரு ராமன். இருவருக்கும் போர் நடந்தது. உடனே அவர்கள் சமாதானமாகியும் விட்டார்கள். ஆனால் சிவபெருமானுடைய பூதகணங்களுக்கும் ராமனின் குரங்கு பட்டாளத்திற்கும் இடையில் சண்டையும் அடிதடியும் நிற்கவில்லை. உரத்த சிரிப்பு. மிகவும் நெருக்கமானவர்களுக்கிடையே இவ்வாறு உண்டாகவே செய்கிறது. லவகுசர்கள் ராமனுடன் போரிட்டனர். தாயும் மகளும் தனித்தனியாக செவ்வாய் விரதம் இருப்பார்கள். தாயின் நலனும் மகளின் நலனும் வெவ்வேறாய் என்ன? இல்லை. இவளின் நன்மையில் அவளுக்கு நன்மை உண்டாகிறது. அவளின் நன்மையில் இவளுக்கு நன்மை உண்டாகிறது. அதுபோல் இவருக்கு ஒரு சமாஜம் உள்ளது. அவருக்கும் ஒன்று வேண்டும். ஆனால் இதெல்லாம் வேண்டியதுதான். இல்லாவிட்டால் பகவானே பிருந்தாவனத்தில் கோபியருடன் விளையாடும்போது ஜடிலனும் குடிலனும் எதற்கு? ஜடிலனும் குடிலனும் இல்லாவிட்டால் விளையாட்டு சுவைக்காது. ராமானுஜர் விசிஷ்டாத்வைதவாதி. அவரது குருவோ அத்வைதி. இறுதியில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு.
ஒருவர் மற்றவரை கண்டிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறெல்லாம் நடக்கவே செய்யும். ஆனால் எது எப்படியானாலும் அவர்கள் குரு சீடராகவே இருந்தார்கள். அனைவரும் மகிழ்ந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரிடம் கூறினார், நீங்கள் மனிதர்களின் இயல்பை எடைபூட்டு அவர்களை சீடராகக் கொள்வதில்லை. அதனால்தான் இப்படி பிரிந்து பிரிந்து போகிறார்கள். மனிதர்கள் அனைவரும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கிறார்கள். ஆனால் இயல்போ மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது. சிலரிடம் சத்துவகுணம் அதிகம், சிலரிடம் ரஜோகுணம், சிலரிடம் தமோகுணம். கொழுக்கட்டைகளெல்லாம் பார்க்க ஒரே போல்தான் உள்ளன. ஆனால் சிலவற்றின் உள்ளே திரட்டுப்பால், சிலவற்றில் தேங்காய், இன்னும் சிலவற்றில் உளுத்தவு பருப்பு. என்னுடைய மனப்போக்கு என்ன தெரியுமா? நான் உண்டு உறங்கி காலம் கழிக்கிறேன், மற்றவையெல்லாம் தேவி அறிவாள். குரு, கர்த்தா, பாபா என்ற 3 சொற்கள் என் உடம்பில் முள்ளாக குத்துகின்றன. குரு ஒருவரே, அவரே சச்சிதானந்தம், அவரே உபதேசிக்கிறார். குழந்தைக்கு தாயிடம் உள்ள மனப்போக்கே என்னுடையது. லட்சக்கணக்கில் மனித குருக்களைப் பெறலாம். எல்லோருமே குருவாக விரும்புகிறார்கள். சீடராக இருப்பதற்கு யார் விரும்புகிறார்கள்? பிறருக்கு உபதேசிப்பது மிகவும் கடினம். இறைவனே தரிசனம் தந்து ஆணை பிறப்பித்தால்தான் அது முடியும். நாரதர், சுகதேவர் போன்றோருக்கு ஆணை இருந்தது. ஆதிசங்கரரும் ஆணை பெற்றிருந்தார். ஆணை கிடைக்கவில்லை என்றால் உங்கள் பேச்சை யார் கேட்பார்கள்? கல்கத்தாவாசிகளின் ஆரம்ப சூரத்தனம் உங்களுக்கு தெரிந்ததுதானே? அடுப்பில் நெருப்பு எரியும் வரை பால் கொதித்து பொங்கும். நெருப்பை எடுத்துவிட்டால் எல்லாமே அடங்கிப் போகும். இதுபோன்றதுதான் கல்கத்தா மக்களின் சூரத்தனமும். தண்ணீர் வேண்டுமென்று இதோ இங்கே கிணறு தோண்டுவார்கள். பாறை தட்டுப்பட்டால் விட்டுவிடுவார்கள். வேறோரிடத்தில் தோண்டுவார்கள். அங்கே மணல் தட்டுப்படும். அங்கும் விட்டுவிட்டு மற்றோரிடத்திற்குச் சென்று மீண்டும் ஆரம்பிப்பார்கள். இப்படியே போய்க் கொண்டிருக்கும். இறையானை கிடைத்துவிட்டதாக வெறுமனே நினைத்துக் கொள்வதால் எதுவும் நடக்காது. அவர் உண்மையிலேயே நமக்கு தரிசனம் தருகிறார், நம்மோடு பேசுகிறார். அப்போது ஆணை கிடைக்கலாம். ஆணை பெற்றவனுடைய பேச்சின் சக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? அது மலைகளை புரட்ட வல்லது. வெறும் லெக்சர், அதை 4 நாட்கள் மக்கள் கேட்பார்கள். பிறகு மறந்து விடுவார்கள். அதை பின்பற்றி நடக்க மாட்டார்கள். காமார்புகூரில் ஹல்தார்புகூர் என்று ஒரு குளம் இருக்கிறது. அதன் கரையில் தினமும் மக்கள் காலையில் வெளிக்கு போவார்கள். காலையில் குளிக்க வருவோர் அவர்களை கண்டபடி திட்டுவிட்டு போவார்கள். மறுநாளும் இதே கதைதான். அசுத்தம் செய்வது நின்றபாடில்லை. கடைசியில் ஊர் மக்கள் கம்பெனியில் தெரிவித்தனர். அவர்கள் ஒரு காவல்காரனை அனுப்பி வைத்தனர். அவன் வந்து இங்கு யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்ட காகிதத்தை ஒட்டினான். அவ்வளவுதான், எல்லாம் நின்றுவிட்டது. மக்களுக்கு போதிப்பதற்கு இறைவனுடைய அதிகார முத்திரை வேண்டும். இல்லாவிட்டால் போதனை கேலிக்கூத்தாகிவிடும். தனக்கே இல்லை, இதில் அடுத்தவனுக்கு கொடுக்கிறானாம். குருடன் குருடனுக்கு வழிகாட்டிய கதைதான். விளைவு விபரீதம். இறை தரிசனம் பெற்றவனுக்கு அகக்காட்சி உண்டாகிறது. யாருக்கு என்ன நோய் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது அவன் உபதேசிக்கலாம். ஆணை பெறாவிட்டால் நான் உலகிற்கு உபதேசிக்கிறேன் என்ற ஆணவம் வந்துவிடுகிறது. ஆணவம் வருவது அறியாமை காரணமாக. அறியாமை காரணமாகவே நான் கர்த்தா என்ற எண்ணம் வருகிறது. இறைவனே கர்த்தா, அவர்தான் எல்லாவற்றையும் செய்பவர். நான் எதையும் செய்யவில்லை என்ற உணர்வு ஏற்படுமானால் அவன் ஜீவன் முக்தன். நானே செய்பவன், நானே செய்பவன் என்ற நினைப்பிலிருந்துதான் எல்லா துன்பங்களும் அமைதியின்மையும் வருகின்றன. கேசவர் முதலிய பக்தர்களை பார்த்து, உலகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உலகம் அவ்வளவு சிறியதா என்ன? உலகத்திற்கு உதவ நீங்கள் யார்? சாதனைகள் செய்து இறைவனை அறியுங்கள், அவரை பெறுங்கள். அவர் ஆற்றலை தந்தால்தான் எல்லோருக்கும் உதவி செய்ய முடியும். இல்லாவிட்டால் துளியளவும் முடியாது. ஒரு பக்தர் கேட்டார், காட்சி கிடைக்காத வரை எல்லா காரியங்களையும் விட்டுவிட வேண்டுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், வேண்டாம். எதற்காக விட வேண்டும்? கடவுளை சிந்தித்தல், அவரது திருப்பெயரையும் மகிமையையும் பாடுதல், நித்திய கர்மம் எல்லாவற்றையும் செய்யத்தான் வேண்டும். பிரம்ம பக்தர் கேட்டார், அப்படியானால் குடும்ப கடமைகள், அதாவது பணம் சம்பாதிப்பது போன்றவை? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவற்றையும் செய்யலாம்.
குடும்பத்தை நடத்த எந்த அளவிற்கு வேண்டுமோ அந்த அளவிற்கு செய்ய வேண்டும். ஆனால் அவற்றையும் பற்றின்றி செய்வதற்காக தனிமையில் இறைவனிடம் கண்ணீருடன் பிரார்த்திக்க வேண்டும். எம்பெருவானே, அதிகமாக செயல்களில் ஈடுபடும்போது நான் உன்னை மறந்து போகதைக் காண்கிறேன். எனவே என் உலகக் கடமைகளைக் குறைத்துவிடு. பற்றின்றி வேலை செய்வதாகத்தான் நினைக்கிறேன். ஆனால் பற்று எப்படியோ நுழைந்து விடுகிறது. இவ்வாறு பிரார்த்தனை செய். அன்னதானம் போன்ற தர்ம காரியங்களை அதிகமாக செய்ய செய்ய பெயரும் பெருமையும் பெற வேண்டும் என்ற ஆசை தோன்றிவிடுகிறது. ஆஸ்பத்திரிகள், ஸ்கூல், சாலைகள், குளங்கள் எல்லாம் ஏற்படுத்துவது பற்றி சம்பு மல்லிக் ஒருமுறை கூறினார். அதற்கு நான், உங்களிடம் வந்து சேர்பவற்றை, தவிர்க்க முடியாதவற்றை செய்யக்கூடாது என்பதில்லை. ஆனால் அவற்றையும் பற்றின்றி செய்ய வேண்டும். வரிந்து கட்டிக்கொண்டு பல வேலைகளில் ஈடுபடுவது நல்லதல்ல. அது கடவுளை மறக்கச் செய்துவிடும் என்றேன். ஒருவன் காளிகாட் கோயிலுக்கு வந்தான். தானம் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் காளியை தரிசிக்கவில்லை. முதலில் எப்படியாவது கூட்டத்தில் புகுந்து இடியும் உதையும் பெற்றாவது காளியின் தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும். அதன் பிறகு வேண்டிய அளவு தான தர்மம் செய்யுங்கள், அல்லது செய்யாமலிருங்கள். வேண்டுமானால் செய்து கொண்டே இருங்கள். செயல்கள் எல்லாம் இறை அனுபூதிக்காகவே இருக்க வேண்டும். சம்புவிடம், கடவுள் உன் முன்னால் வந்தால் அவரிடம் இத்தனை ஆஸ்பத்திரிகளும் இத்தனை டிஸ்பென்சரிகளும் கட்டிக்கொடு என்றா கேட்பீர்கள் என்று கேட்டேன். பக்தன் ஒருபோதும் அப்படி கேட்க மாட்டான். மாறாக, பகவானே, உனது தாமரை திருவடிகளில் எனக்கு இடம் கொடு. எப்போதும் என்னை உன் அருகிலேயே வைத்துக்கொள். உன் பாதத் தாமரைகளில் எனக்கு தூய பக்தியைக் கொடு என்றுதான் வேண்டுவான். கர்மயோகம் மிகவும் கடினமானது. சாஸ்திரங்கள் விதிக்கின்ற கர்மங்களை எல்லாம் செய்வது இந்த கலியுகத்தில் மிகவும் கடினம். இப்போது மக்களின் வாழ்க்கை உணவையே ஆதாரமாகக் கொண்டுள்ளது. அதிகமான கருமங்களும் கிரியைகளும் செய்ய அவர்களால் முடியாது. காய்ச்சல் கண்டவனுக்கு நாட்டு மருந்தும் பத்தியமும் என்று ஆரம்பித்தால் நோய் தீருமுன் அவனே போய் சேர்ந்துவிட நேரலாம். நீண்ட கால சிகிச்சையெல்லாம் ஒத்துவராது. இப்போது டி. குப்தாவின் மருந்துதான் ஏற்றது. கலியுகத்திற்கு பக்தியோகம், அதாவது பகவானுடைய பெயரையும் மகிமையையும் பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் தான் ஏற்ற வழி. இந்த யுகத்தின் தர்மம் பக்தியோகம்தான். பிரம்ம பக்தர்களை பார்த்து, நீங்களும் பக்தியோகத்தையே பின்பற்றுகிறீர்கள், ஹரிநாமத்தை பாடுகிறீர்கள், அன்னையின் புகழை பாடுகிறீர்கள். நீங்கள் பாக்கியசாலிகள். உங்கள் போக்கு நல்லது. வேதாந்திகள் சொல்வது போல் இந்த உலகம் ஒரு கனவு போன்றது என்று சொல்வதில்லை. நீங்கள் அத்தகைய பிரம்மஞானிகள் அல்ல. நீங்கள் பக்தர்கள். இறைவனை ஒரு தனி நபராக நினைக்கிறீர்கள். அதுவும் நல்லது. நீங்கள் பக்தர்கள். மன ஏக்கத்துடன் அவரை அழைத்தீர்களானால் நிச்சயம் அவரை அடைவீர்கள். கப்பல் கொயிலாகாட் துறையை அடைந்தது. எல்லோரும் இறங்க தயாரானார்கள். அறையை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் முழும் நிலா தோன்றியிருப்பதையும் கங்கை நீர் நிலவின் ஒளியில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதையும் கண்டு மகிழ்ந்தனர். குருதேவர் செல்வதற்காக வண்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குருதேவரும் மாவும் மற்றும் சில பக்தர்களும் அதில் ஏறிக்கொண்டனர். குருதேவருடன் கொஞ்ச தூரம் சென்று வழி அனுப்புவதற்காக கேசவரின் தம்பி மகனான நந்தலாலும் வண்டியில் அமர்ந்தார். வண்டியில் அனைவரும் அமர்ந்ததும் குருதேவர், எங்கே, அவர் எங்கே என்று கேசவரை பற்றி கேட்டார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும்போதே சிரித்த முகத்துடன் கேசவர் அங்கே வந்து, இவருடன் யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டார். எல்லோரும் வண்டியில் அமர்ந்ததும் அவர் வீழ்ந்து வணங்கி குருதேவருடைய பாததூளியை ஏற்று விடை பெற்றார். குருதேவரும் அன்போடு விடை தந்தார். வண்டி ஆங்கிலேயர்களின் குடியிருப்பு வழியாக சென்றது. அழகிய ராஜபாதை. சாலையின் இரு பக்கங்களிலும் அழகிய வீடுகள். வானத்தில் உதித்தெழுந்த குளிர் நிலவில் அந்த வீடுகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றின. இரவை ஒளிமயமாக்கிய வண்ணம் வீட்டு வாசல்களில் கேஸ் விளக்குகள் எரிந்தன. வீடுகளின் அறைகளுள் விளக்குகள் ஒளி வீசின. பல வீடுகளில் ஆங்கிலேய பெண்கள் ஹார்மோனியம், பியானோ முதலியவைகளை வாசித்தபடி பாடிக்கொண்டிருந்தனர். குருதேவர் ஆனந்தமாக வண்டியில் போய்க் கொண்டிருந்தார். திடீரென்று
எனக்கு தாகமாக இருக்கிறது, என்ன செய்வது என்றார். நந்தலால் இந்தியா கிளப்பின் முன்னால் வண்டியை நிறுத்தி மாடிக்குச் சென்று கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தார். டம்ளர் கழுவப்பட்டுள்ளதா என்று கேட்டுவிட்டு அதனை குடித்தார். சிறுவனின் இயல்பு அவருடையது. வண்டி நகர்ந்தது. குருதேவர் தலையை வெளியே நீட்டி பாதையில் செல்கின்ற மக்கள், வண்டிகள், குதிரை, நிலவொளி முதலியவற்றை பார்த்து மகிழ்ந்தார். அவரது மகிழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். நந்தலால் கலுடோலாவில் இறங்கினார். பிறகு வண்டி சிமூலியா தெருவில் உள்ள சுரேஷ் மித்திரரின் வீட்டின் முன்னால் நின்றது. குருதேவர் அவரை சுரேந்திரர் என்று அழைப்பார். அவர் குருதேவரின் பரமபக்தர். அப்போது அவர் வீட்டிலில்லை, தமது புதிய தோட்டத்திற்குச் சென்றிருந்தார். வண்டியில் வந்தவர்கள் அமர்வதற்காக வீட்டில் உள்ளோர் ஓர் அறையை திறந்து கொடுத்தனர். வண்டி வாடகை கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பது? சுரேந்திரர் இருந்தால் கொடுத்திருப்பார். குருதேவர் ஒரு பக்தரிடம், பெண்களிடம் போய் வண்டி வாடகை வாங்கி வா, சுரேந்திரர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து போவது அவர்களுக்கு தெரியாதா என்ன என்று கூறினார். நரேந்திரரின் வீடும் இந்த பகுதியில்தான் இருந்தது. அவரை அழைத்து வர குருதேவர் ஆள் அனுப்பினார். குருதேவர் மாடியில் ஓர் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தரையில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஓரிரு மெத்தையும் திண்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. சுரேந்திரரின் விருப்பப்படி வரையப்பட்ட ஓவியம் ஒன்று சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேசவருக்கு இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதங்கள் மற்றும் சைவ, வைணவ, சாக்த நெறிகள் இவைகளுக்கு இடையே சமரசத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். குருதேவர் சிரித்தபடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நரேந்திரர் வந்தார். அது குருதேவரின் ஆனந்தத்தை 2 மடங்காக்கியது போலிருந்தது. அவர் கூறினார், இன்று கேசவருடன் கப்பலில் ஆனந்தமாகப் போய் வந்தோம். விஜயரும் இவர்களும் வந்தனர். செவ்வாய் விரதம் இருக்கின்ற தாய்மகள் பற்றியும், ஜடில குடிலர்கள் இல்லாவிட்டால் விளையாட்டில் சுவை இருக்காது என்பது பற்றியும் விஜயருக்கும் கேசவருக்கும் எப்படி விளக்கினேன் என்பதை மாவை சுட்டிக்காட்டி இவனிடம் கேட்டுப்பார். மாவிடம் கூறினார், அப்படித்தானே? மா கூறினார், ஆம் சுவாமி. இரவு வெகு நேரமாகிவிட்டது. மணி 10:30. சுரேந்திரர் இன்னும் வந்தபாடில்லை. குருதேவர் தட்சிணேஸ்வரம் செல்ல வேண்டியிருந்ததால் அதற்கு மேலும் தாமதிக்க முடியவில்லை. வண்டி வந்ததும் மாவும் நரேந்திரரும் வணங்கி விடை பெற்றனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வண்டியில் அமர்ந்ததும் வண்டி நிலவொளி வீசும் வீதிகள் வழியாக தட்சிணேஸ்வரம் நோக்கிச் சென்றது. சனிக்கிழமை, அக்டோபர் 28, 1882. சிந்தியிலுள்ள பிரம்ம சமாஜத்திற்கு இன்று ஸ்ரீ குருதேவர் வந்திருந்தார். அங்கே பிரம்ம சமாஜத்தின் அரையாண்டு விழா. அதில் கலந்து கொள்ளத்தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். மாலை 3 அல்லது 4 மணி இருக்கும். குருதேவர் சில பக்தர்களுடன் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வேணி மாதவபாலின் அழகிய தோட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பிரம்ம சமாஜக் கூட்டங்கள் அங்கே நடைபெறுவதுண்டு. குருதேவர் பிரம்ம சமாஜத்தை மிகவும் நேசித்தார். பிரம்ம பக்தர்களும் அவரிடம் மிகுந்த பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டிருந்தனர். முந்தின நாள்தான், அதாவது வெள்ளியன்று, கேசவர் மற்றும் அவரது சீடர்களுடன் நீராவி கப்பலில் பக்தர்கள் சூழ தட்சிணேஸ்வரத்திலிருந்து கல்கத்தா வரை ஆனந்தமாக குருதேவர் கங்கையில் பயணம் செய்தார். சிந்தி பைக்பாடாவின் அருகில் உள்ளது. கல்கத்தாவிலிருந்து 3 மைல் இருக்கும். தோட்ட வீடு அழகானதென்று முன்பே கூறினோம். ஏகாந்தமான இடத்தில் அமைந்திருந்ததால் அது தியானத்திற்கும் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சரத்காலம், வசந்தகாலம் என்று வருடத்திற்கு 2 முறை வீட்டின் சொந்தக்காரர் அங்கே விழா நடத்துவார். இந்த விழாவின் போது அவர் கல்கத்தா மற்றும் சிந்திக்கு அருகிலுள்ள பக்தர்களை அழைப்பார். அதனால்தான் கல்கத்தாவிலிருந்து சிவநாத் முதலான பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்களுள் பலரும் காலை வழிபாட்டில் கலந்து கொண்டனர். மாலையிலும் வழிபாடு நடக்கும். அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பாக குருதேவர் வருவார் என்று கேள்விப்பட்டிருந்ததால் மிகுந்த ஆவலுடன் அவரது வரவை எதிர்பார்த்திருந்தனர். இந்த மாலையில் அந்த மகாபுருஷர் வருவார். ஆனந்தமே உருவெடுத்தார் போன்ற அவரை கண்குளிரக் காணலாம்.
மனத்தைக் கவரும் அவருடைய அமுத மொழிகளைக் கேட்கலாம், இனிமை ததும்பும் பாடல்களைக் கேட்கலாம், தேவர்களுக்கும் காண கிடைக்காத அற்புத நடனத்தைக் காணலாம் என்றெல்லாம் அவர்களின் எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. பிற்பகலிலிருந்தே பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டனர். சிலர் கொடிமண்டபங்களின் நிழலில் போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தனர். சிலர் அழகிய குளத்தின் கரையோரமாக உறவினர்களுடன் உலவிக் கொண்டிருந்தனர். சிலர் குருதேவரின் அமுத மொழிகளைக் கேட்பதற்கு வசதியான இடங்களில் அமர்ந்து கொண்டிருந்தனர். தோட்டத்தின் வாசலில் ஒரு வெற்றிலைப்பாக்குக் கடை இருந்தது. அதைக் கடந்து உள்ளே சென்றால் ஒரு பூஜை அறையில் நுழைந்தது போல இருக்கும். இரவில் யாத்ரா நடைபெறும். எங்கும் ஆனந்தமயமானதொரு சூழ்நிலை நிலவியது. சரத்காலத்தின் நீலவானம் பழிச்சென்று நிர்மலமாக இருந்தது. மரம், செடிகொடிகள், மலர்கள் இவைகளிலிருந்து மணத்தை அள்ளிக்கொண்டு காற்று பரமானந்தமாக வீசியது. மேலே தெரிகின்ற வானம், கீழே இருக்கின்ற விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகொடிகள் என்ற அனைத்தும் ஒரே சுருதியில் ஏதோ இன்ப இசை எழுப்பிக் கொண்டிருப்பது போலிருந்தது. இறைவனின் அருட்கிரணம் இதயத்தில் வீசப்போவதால ஆனந்தத் தென்றலிங்கே அலைவீசிச் செல்கிறது. எல்லோரும் இறைவனைக் காண துடிப்பது போலிருந்தது. அந்த வேளையில் வீட்டு வாசலில் குருதேவரின் வண்டி வந்து நின்றது. அனைவரும் எழுந்து அந்த மகாபுருஷரை வரவேற்றனர். அவர் வந்துவிட்டார். நாலா பக்கங்களிலிருந்தும் மக்கள் வந்து அவரைச் சூழ்ந்து கொண்டனர். சமாஜ வீட்டின் முக்கிய அறையில் மேடை போடப்பட்டிருந்தது. அந்த இடம் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது. முன்னால் ஒரு வராந்தா. அங்கேதான் குருதேவர் அமர்ந்திருந்தார். அங்கும் மக்கள் கூட்டம். வராந்தாவின் 2 பக்க அறைகளிலும் மக்கள். அறையின் வாசலில் நின்று உள்ளே எட்டிப் பார்த்தவாறும் சிலர் நின்றிருந்தனர். வராந்தாவிற்கு ஏறி வருவதற்கான படி 1 கோடி முதல் மறுகோடி வரை பரந்ததாக இருந்தது. அதிலும் முழுவதும் ஆட்கள். படியின் அருகில் ஓரிரு மரங்கள், ஒரு பக்கம் ஒரு கொடி மண்டபம், அதில் ஓரிரு பெஞ்சுகள். அவற்றிலும் ஏறி நின்று கொண்டு கழுத்தை வளைத்து எட்டி பார்த்தபடி காதுகளை தீட்டிக்கொண்டு அந்த மகா புருஷரை பார்த்தவாறு நின்றனர் சில பக்தர்கள். வரிசை வரிசையாக பூச்செடிகளும் பழமரங்களும் நின்றன. தவழ்ந்து வந்த தென்றலில் அந்த மரங்களெல்லாம் மெல்ல சாய்ந்தாடிக் கொண்டிருந்தன. ஆனந்தம் பொங்க அவை அவரை வரவேற்பது போலிருந்தது அந்தக் காட்சி. சிரித்தபடியே குருதேவர் இருக்கையில் சென்று அமர்ந்தார். அனைவரது கண்களும் அந்த ஆனந்தமூர்த்தியின் மீது ஒரே நேரத்தில் பதிந்தன. மேதையில் நாடகம் ஆரம்பிக்கும் முன் பார்வையாளர்களுள் சிலர் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் வீட்டு விஷயங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். சிலர் தனியாகவோ நண்பர்களுடனோ நடந்து கொண்டிருப்பார்கள். சிலர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். சிலர் புகையிலையை குதப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திரை விலகியதும் எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும். எல்லாரும் ஒரே மனத்துடன் நாடகம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோன்ற சூழ்நிலையே இப்போது உருவாகியிருந்தது. பல்வேறு மலர்களை நாடி பறந்து கொண்டிருக்கின்ற வண்டினம் தாமரை மலரின் மணத்தை நுகர்ந்தால் மற்ற மலர்களை விட்டுவிட்டு தாமரையில் உள்ள தேனை குடிக்க விரையும். அந்த நிலையில் இருந்தனர் பக்தர்கள். குருதேவர் சிரித்த முகத்தோடு சிவநாத் முதலானோர் அமர்ந்திருந்த பக்கம் திரும்பி கூறினார், இதோ பாருங்கள் சிவநாத், நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு பேரானந்தம் உண்டாகிறது. கஞ்சா குடிக்கின்ற ஒருவன் அதுபோன்ற மற்றொருவனைக் கண்டால் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறான். சிலவேளை அவர்கள் கட்டித் தழுவவும் செய்வார்கள். இறை சிந்தனை இல்லாதவர்கள் என்று நான் தெரிந்து கொள்பவர்களிடம் நீங்கள் சற்று போய் அங்கே உட்காருங்கள் என்பேன். அல்லது போங்கள், பில்டிங் எல்லாவற்றையும் பார்த்து வாருங்கள் என்பேன். சில வேளைகளில் பக்தர்களுடன் வீணர்களும் வருவார்கள். உலகியலில் மூழ்கிக் கிடக்கின்ற அவர்களுக்கு இறைவனை பற்றிய பேச்சு பிடிக்காது. பக்தர்கள் என்னிடம் நீண்ட நேரம் இறை விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க நேரலாம். அங்கே அவர்கள் இருப்பு கொள்ளாமல் நெளிவார்கள். கடைசியில் பொறுமை இழந்து எப்பொழுது போகலாம் என்று பக்தர்களின் காதில் தொணதொணக்கத் தொடங்கிவிடுவார்கள். அதற்கு பக்தர்கள், கொஞ்சம் பொறுங்கள், இதோ போகலாம், இப்போது போகலாம் என்பார்கள். உடனே அவர்கள் சலிப்புடன், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நாங்கள் படகில் காத்திருக்கிறோம் என்பார்கள். உலகியல் மனிதர்களிடம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் சைத்தன்யர், நித்யானந்தர் ஆகிய 2 சகோதரர்களும் ஆலோசித்து அத்தகையோரை இழுக்க ஒரு தந்திரம் செய்தார்கள். மாகூர் மீன் குழம்பு சாப்பிடுங்கள்,
இளம் பெண்களைத் தழுவுங்கள், ஹரிநாமத்தைச் சொல்லுங்கள் என்று அவர்கள் கூவினார்கள். முதல் 2 ஆசையினால் பலர் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பங்கு கொண்டனர். ஹரிநாம அமுதத்தில் சிறிது ஆனந்தம் பெற்றதும் மாகூர் மீன்குழம்பு என்பது ஹரிப்பிரேமையினால் ஏற்படக்கூடிய ஆனந்த கண்ணீர் என்றும், இளம் பெண்களைத் தழுவுதல் என்பது ஹரிப்பிரேமையால் பூமியில் புரள்வது என்றும் தெரிந்து கொண்டனர். உலகியல் மனிதர்களிடம் சத்வம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள் அமைந்திருப்பது போல் பக்தியிலும் இந்த 3 குணங்கள் உள்ளன. சத்வ குணம் மிக்கவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய வீடு அங்கும் இங்கும் இடிந்து கிடக்கும், அதை பழுது பார்க்க மாட்டார்கள். பூஜை அறையில் புறாக்கள் அசுத்தம் செய்யும், முற்றத்தில் பாசி படிந்திருக்கும், அதையெல்லாம் பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். மேஜை நாற்காலி எல்லாம் பழையனவாக இருக்கும், அவற்றை அழகாக வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டார்கள். உடுப்பதற்கு ஏதோ துணி என்று ஒன்று இருந்தால் போதும். இவர்கள் மிகவும் சாந்தனானவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், கருணை நிறைந்தவர்கள், கபடமில்லாதவர்கள். யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள். ரஜோகுண மனிதர்களுக்கும் சில அடையாளங்கள் உண்டு. கைகடிகாரம், அதில் செயின், விரலில் 2-3 மோதிரங்கள், இவற்றோடு அவர்கள் காட்சியளிப்பார்கள். வீட்டிலுள்ள மரச்சாமான்கள் பளபளப்பாக இருக்கும். சுவர்களில் குவீன், இளவரசர் மற்றும் பெரிய மனிதர்களின் படங்களெல்லாம் மாட்டப்பட்டிருக்கும். வீடு சுண்ணாம்பு அடித்து ஒரு கீறல் கூட இல்லாமல் பளிச்சென்று இருக்கும். பலவிதமான அழகிய துணிகள் இருக்கும். வேலைக்காரர்கள் கூட நல்ல உடைகள் உடுத்தியிருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள். தமோகுண மனிதர்களின் அடையாளங்கள் தூக்கம், காமம், குரோதம், அகங்காரம் என்பவை. பக்தியிலும் சத்துவகுணம் உள்ளது. சத்துவகுண பக்தன் மிகவும் ரகசியமாக தியானம் செய்வான். சில வேளைகளில் கொசுவலைக்குள் உட்கார்ந்தும் தியானம் செய்வான். இவன் தூங்குகிறான். ஒருவேளை இரவெல்லாம் தூக்கமில்லையோ என்னவோ, அதனால்தான் இன்னும் படுக்கையிலேயே கிடக்கிறான் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். பசியை போக்கும் அளவுக்குத்தான் உடல் மீது கவனம் செலுத்துவான். இவனுக்கு சோறும் கீரையும் கிடைத்தாலே போதும். சுவையாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் எதுவும் இல்லை. உடையிலும் ஆடம்பரம் இருக்காது. வீட்டு சாமான்களும் சாதாரணமாகத்தான் இருக்கும். சத்துவகுண பக்தன் ஒருபோதும் பிறரை முகஸ்துதி செய்து பணம் சம்பாதிக்க முயலமாட்டான். ரஜோகுண பக்தன் பொட்டு வைத்துக் கொள்வான், ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பான். அதில் இடையிடையே தங்கமணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும். பூஜை செய்யும்போது பட்டு உடுத்திக் கொள்வான். தமோகுண பக்தனிடம் நம்பிக்கை கொழுந்துவிட்டு எரியும். பணத்தை பிடுங்குகின்ற கொள்ளைக்காரனைப் போல் இந்த பக்தன் இறைவனை வற்புறுத்துவான். அடி, உதை, கட்டு என்று கொள்ளைக்காரனது வழியே இவனிடம் காணப்படும். குருதேவர் மேல் நோக்கி பார்த்தவராய் கேட்போரை பரவசப்படுத்தும் இனிய குரலில் பாடத் தொடங்கினார். பாடி முடித்ததும் குருதேவர் கூறினார், என்ன? நான் அவளது திருநாமத்தைச் சொல்கிறேன். எனக்காவது பாவமாவது? நான் அவளுடைய குழந்தை. தேவி பராசக்தியின் ஆற்றல்களுக்கும் புகழுக்கும் வாரிசல்லவா நான்? இப்படிப்பட்ட உறுதி இருக்க வேண்டும். தமோ குணத்தின் போக்கை திருப்பிவிட்டால் இறை அனுபூதி வாய்க்கிறது. இறைவனிடம் அடம்பிடி. அவர் வேற்று மனிதரல்லவே. அவர் நமக்கு உரியவரல்லவா, நம் உறவினர். இன்னும் கேள், இந்த தமோ குணத்தையே பிறரது நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். முதல் தரம், இடைத்தரம், கடைத்தரம் என்று வைத்தியர்கள் 3 வகையினர். எந்த வைத்தியன் நாடியை பரிசோதித்துவிட்டு மருந்து சாப்பிடு என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகிறானோ அவன் கடைத்தரம். நோயாளி மருந்து சாப்பிட்டானா இல்லையா என்பதை பற்றி அவன் விசாரிப்பதில்லை. மருந்து சாப்பிடும்படி நோயாளியை பல விதங்களில் கேட்டுக்கொள்பவன் இடைத்தர வைத்தியன். அவன் நோயாளியிடம், இதோ பார், மருந்து சாப்பிடு, சாப்பிடாவிட்டால் எவ்வாறு குணமடைவாய்? இந்த மருந்தை சாப்பிடு, இதோ நானே குழைத்து தருகிறேன், வாயை திற என்றெல்லாம் இனிமையாக பேசி மருந்து சாப்பிட வைப்பான். எவ்வளவு வற்புறுத்தியும் இதமாக கூறியும் நோயாளி மருந்தை சாப்பிட மறுக்கிறான் என்று கண்டால் அவனை கீழே தள்ளி மார்பில் முட்டியை ஊன்றி கட்டாயப்படுத்தி மருந்து சாப்பிட வைப்பவன் முதல் தர வைத்தியன். இவன் தமோகுண வைத்தியன். ஆனால் இந்த குணத்தால் நோயாளிக்கு நன்மை ஏற்படுகிறது, தீமை ஏற்படுவதில்லை. வைத்தியர்களைப் போல் ஆச்சாரியர்களும் 3 வகையினர். சீடர்களுக்கு உபதேசம் மட்டும் செய்துவிட்டு அவர்களைப் பற்றி எவ்விதமான அக்கறையும் கொள்ளாதவர் கடைத்தரம். எந்த ஆச்சாரியர் சீடர்களின் நன்மைக்காக திரும்ப திரும்ப விளக்குகிறாரோ, அதன் மூலம் உபதேசங்களின் உட்கருத்துக்களை சீடர்கள் அறிந்து கொள்ளுமாறு செய்கிறாரோ,
பல வகைகளில் அவர்களை தூண்டுகிறாரோ, நெருங்கி பழகி அன்பு காட்டுகிறாரோ, அவர் இடைத்தர ஆச்சாரியர். சீடர்கள் எந்தவிதத்திலும் உபதேசங்களை பின்பற்றவில்லை என்று கண்டால் சில ஆச்சாரியர்கள் அவர்களை பலவந்தப்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். அவர்களையே முதல் தர ஆச்சாரியர் என்கிறேன்.